சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோவில் கும்பாபிஷேக திருவிழாவிற்காக மரத்தின் மீது ஏறி மின் அலங்காரம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயர் மின்னழுத்த கம்பி உரசியதில் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். மரத்தில் தொங்கிய சடலத்தை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மணிசெல்வம் இணைகிறார். வணக்கம் மணிசெல்வம், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் ஜர்னாக்காடு பகுதியில் பெரிய மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் சில தினங்களுக்கு பின் நடக்க இருப்பதால் இன்று மாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் மரத்தில் மின் அலங்காரம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது உயர் மின் அழுத்த கம்பியில் உரசியதில் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். தகவல் இருந்து தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை மரத்தில் இருந்து இறக்கினர். இருந்த போதிலும் மரத்தில் இருக்கும் போது அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் சடலத்தை கைப்பற்றி ஏற்காடு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். மருத்துவர் பரிசோதனை செய்ததில் சம்பவ இடத்திலே வெங்கடேசன் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இது குறித்து ஏற்காடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வெங்கடேசனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளதால் கை குழந்தையுடன் மனைவி அழிந்தது காண்போரை கண்கலங்க செய்தது. விவரங்களுக்கு நன்றி மணிசெல்வம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.